ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். இப்போ நான் கோல்டு மினியில் டே சார்ட் எடுத்திருக்கேன். டே சார்ட்டில் பார்க்கும்பொழுது நமக்கு இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனில் தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட்டு ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆனது 1,44,500 ரேஞ்சில் க்ளோஸ் ஆனது. இன்றைக்கி ஓப்பன் ஆனது 1,40,600 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் அது பார்க்கும்பொழுது வேல்யூ ஒரு 3,900 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்குது. அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆன ப்ரைஸு அதுக்கப்புறம் நிற்க முடியாமல் மறுபடியும் அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. 1,29,300 ரேஞ்ச் வரைக்கும் லோ வந்திருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு 11,300 பாயிண்ட் வந்து டவுன் சைடு ஃபால் கொடுத்துருக்குது. மொத்தம் டோட்டல் இன்றைக்கி ஃபால் ஆன வேல்யூ பார்க்கும்பொழுது 15,200 பாயிண்ட் வந்து ஃபால் கொடுத்துருக்கு. அதாவது நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்குது. நம்ம இங்கே பார்க்கும்பொழுது இது ஒரு மேஜரான சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த சப்போர்ட்டு இப்போ ப்ரைஸ் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு இப்போ அதுலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நம்ம அதுக்கு சின்ன டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துக்கலாம். ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது நமக்கு அது வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு. இப்போ ஒரு கரெக்ஷன் மூவுக்கு ப்ரைஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அப்படி இந்த கரெக்ஷன் மூவ் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு 3,000 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது 1,33,000 இருக்குது ப்ரைஸ். இப்போது நமக்கு அதிகபட்சம் ஒரு 1,38,000 வரைக்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஃபால் சைடு மூவ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்ஸ் வேல்யூ சொல்லும்போது நமக்கு பார்க்கும்பொழுது நிறைய ஒரு கேப் ஜாஸ்தியாக சொல்கிறோம். அதாவது 1,35,000 38,000 வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எதனால் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஐஎன்ஆர் ஒரு நல்ல ஃபால் கொடுத்துட்ருக்குது. அதாவது இன்றைக்கி பாருங்கள், ஐஎன்ஆரோட ஹை வந்து 93.95, அதாவது ஆல்மோஸ்ட் 94 ருபீஸை ரீச் பண்ண போகுது இப்போ ப்ரைஸ். அதனால தான் நமக்கு கோல்டு மினியில் வந்து ஒரு டாலரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பாயிண்ட்ஸ் வித்தியாசம் சொல்லும் பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சொல்லும்போது கொஞ்சம் கேப் வந்து ஜாஸ்தியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஐஎன்ஆர் ரொம்ப ஃபால் ஆகிறது ஸ்பீடாக நடக்குது. அது அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இங்கே வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஒரு அக்யூரேட்டான பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து சிரமமாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லும்போது ஒரு 1000 பாயிண்ட் வந்து வித்தியாசம் சொல்கிறோம். அதாவது நம்ம சொல்கிறது ஒரு 1,38,000 சொல்கிறோம். அதுக்கு முன்னாடியே கூட ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து ஒரு 1,38,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் ஐஎன்ஆர் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆச்சுன்னா அதில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கலாம். இந்த 4 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு 1,25,000 ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1,25,000 வந்து ஒரு ஃபிக்ஸடான பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறதோட நம்ம 1,25,000 ஒரு 1,22,000 வரைக்குமே வைக்கலாம். ஒரு 3,000 பாயிண்ட் நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்பொழுது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சப்போர்ட்டுமே ஒரு கரெக்ஷன் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அது கரெக்ஷன் மூவ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு ஈரானோட இஷ்யூ முடிகிறதுக்கு இப்போ பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு கோல்டு ஃபால் வந்து நல்லாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு க்ரூட் ஆயில் வந்து இப்போ $100 தாண்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஹை பார்க்கும்பொழுது ஒரு $101 ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து நல்லாவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு கோல்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஒரு பை சைடு மூவ்மெண்ட்டு கொஞ்சம் மேலே மூவ் ஆனாலும் நம்ம அங்கேருந்து வந்து கிடைக்கக்கூடிய செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிடைக்கிற செல் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு வைக்கக்கூடிய மினிமம் டார்கெட் வந்து இந்த 1,25,000 வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த லெவல் வரும்பொழுது அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து பை போகலாமா அல்லது செல்லை கன்னியூம் இல்லாமங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். நம்ம அந்த 1,25,000 ஒரு ஃபிக்ஸடு லெவல் கிடையாது. அங்கேருந்து ஒரு 1,20,000 வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு 5,000 பாயிண்ட் நமக்கு அந்த இடத்துல கேப் இருக்குது. அந்த லெவலுக்குள்ளே ரீச் ஆகும் பொழுது நம்ம ஒரு எக்கனாமி நியூஸை பார்த்துட்டு அது ஐஎன்ஆரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், டாலரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்போ அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம அந்த அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கலாம். அந்த வீடியோவில் வந்து அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பை சைடு போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். நமக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைச்சாலும் அந்த செல்லை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ண மொழியோ பையை முடிஞ்ச அளவுக்கு
அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.